ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேரளா தமிழச்சி. இன்றைக்கி ஒரு ஃபேமஸான கேரளா ஸ்டைல் நிர்வாணா சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபேமஸான ஃபுட் ரெசிபி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பரோட்டாவுக்குள்ளே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனாக ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிர்வாணா சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கனை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுலேயே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். 1/2 முறி தேங்காவை பால் எடுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். பால் தான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப முக்கியமான பொருள் அது. சில்லியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கிரேவியில் எந்த பொடியும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, எல்லாமே நம்ம சிக்கனில் தான் ஆட் பண்ண போகிறோம். கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு சிக்கன் 65 பொடி ஆட் பண்ணுவோம்ல, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, எல்லா பொடியும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூட ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இடிச்சு வச்சிருக்கேன், இடிச்சு கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 1/2 மணி நேரம் சிக்கன் அப்படியே இருக்கட்டும். அதான் அந்த மசாலாவோட டேஸ்ட்லாம் சிக்கனில் ஃபுல்லாகவே கிடைக்கும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு, ரொம்ப ஆயிலில் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஆயிலில் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா சிக்கனையும் நம்ம 2 டைமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக முடியும். ஓரளவுக்கு நல்லா டீப்பாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் பால்ல ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறதில்ல, அதனால தான். ரெசிபியை பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் கிரேவி வாழை இலையில தான் சமைக்க போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லா சிக்கனையுமே நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்ல வாழை இலையை நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். தீஞ்சு போகிற அளவுக்கு வாட்ட வேண்டாம், லைட்டாக வாட்டி எடுத்தால் போதும். லைட்டாக வாட்டினதுக்கப்புறம் மண் பாத்திரத்தில் அடியில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி தீஞ்சிட்டே இருக்கும் மண் பாத்திரம். பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி இலையை வச்சுக்கோங்க.
முறி தேங்காவை நல்லா கெட்டியான ஒரு டைம் பாலாக நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 டைமாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக சேர்த்துறாதீங்க. தேங்காய் பால் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் மிளகு பொடி, பெப்பர் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் பொடி ஆட் பண்ணுறதெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு சிக்கனை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கூட சிக்கன் நல்லா கொதிச்சு வரட்டும். 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மிளகாவையும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இஞ்சியோட டேஸ்ட்டோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை. அதாங்க கேரளா ஃபேமஸ் நிர்வாணா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சின்ன யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலோட பெல் சிம்மில் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனாக ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. பாய்.